அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம சிஎஸ்ஐஆர் ஜூன் 2018 கேட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம்ன்றதை பார்த்தலாம். லெட் u be the unique solution of the PDE dou square u by dou t square minus dou square u by dou x square equal to 0 for all x belongs to R and for all t greater than 0 with u of x comma 0 equal to f of x and ut of x comma 0 equal to 0 for all x belongs to R, where f is a function from R to R, satisfy the relation f of x equal to x into 1 minus x for all x belongs to closed interval 0, 1 and f of x equal to f of x plus 1 for all x belongs to R. Then u of 1 by 2, 5 by 4 is option A 1 by 8, option B 1 by 16, option C 3 by 16, option D 5 by 16. அதாவது u பார்த்தீங்கன்னா யூனிக் சொல்யூஷன் ஆஃப் த PDE கொடுத்துட்டாங்க. And u satisfies u of x, 0 equal to f of x and ut of x, 0 equal to 0. Partial derivative with respect to t. At t equal to 0, function value is 0. And for all x belongs to R, where f is a function from R to R, satisfies the relation f of x equal to x into 1 minus x for all x belongs to closed interval 0, 1 and f of x equal to f of x plus 1 for all x belongs to R. So அவங்க என்ன கேட்குறாங்கன்னா u of 1 by 2, 5 by 4 வேல்யூன்றதை கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு u of x, tன்றது தெரியணும். ஓகே, ஜென்ரலாக நமக்கு இப்படி ஒரு PDE கொடுத்துட்டாங்க, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி திஸ் கைண்ட் ஆஃப் ஒரு PDE கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு ஜென்ரல் சொல்யூஷன் ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா டிஆலம்பர்ட் சொல்யூஷன் சொல்லுவோம். ஓகே, அது என்னன்றதை பார்த்துருவோம். கன்சிடர் த PDE dou square u by dou t square equal to c square times dou square u by dou x square for all x belongs to R and for all t greater than 0 with u of x, 0 equal to f of x and ut of x, 0 equal to g of x. Okay, then the solution of the PDE is is given by u of x, t equal to 1 by 2 times f of x plus ct plus f of x minus ct plus 1 by 2c times integral x minus ct to x plus ct g of theta into d theta. அவ்வளோதாங்க. இந்த சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா டிஆலம்பர்ட் சொல்யூஷன் சொல்லுவோம். ஓகே, இது ஹோமோஜினியஸ் பார்ட்டுக்கு. நான் ஹோமோஜினியஸ் பார்ட்டுக்கு நான் தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன், நீ என்னுடைய பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். ஓகே ஃபைன். இப்போ கிவன் ப்ராப்ளம் பார்த்துக்கலாம். கிவன் ப்ராப்ளம் பாருங்கள். dou square u by dou t square minus dou square v by dou x square equal to 0 சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? dou square u by dou t square equal to dou square u by dou x squareனு வந்துடும். ஸோ இதுலேருந்து c ஸ்கொயர் வேல்யூ வந்து நமக்கு 1, கரெக்டுங்களா? அப்போ அதுலேருந்து c ஈக்குவல் நமக்கு என்ன கிடைக்கும்? 1ன்னு கிடைக்கும். கரெக்ட். அடுத்து பாருங்கள், u of x, 0 equal to f of x கொடுத்துருக்காங்க, where f of x equal to x into 1 minus x for all x belongs to closed interval 0, 1 and f of x plus 1 equal to f of x for all x belongs to R, கரெக்டுங்களா? and g of x என்ன ut of x, 0 ut of x, 0 நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 0 ஃபங்க்ஷன், கரெக்டுங்களா? இப்போ பாருங்கள், ut of x, nothing but 0 ஃபங்க்ஷன். அப்போ g of x நமக்கு என்னது? 0 கிடைச்சிருச்சு. இப்போ ஜஸ்ட் டேரெக்டாக எடுத்து போய் இங்கே அப்ளை பண்ணுங்கள். u of x, t பாருங்கள். u of x, t equal to 1 by 2 times f of x plus c t பதிலாக c வந்து 1, அப்போ x plus t plus f of x minus t, கரெக்ட், plus 1 by 2 times integral x minus t to x plus t g of theta வந்து 0 ஃபங்க்ஷன் இல்லைங்களா? for any x belongs to R க்கு இது ட்ரூ, g of x equal to 0. அப்போ d of theta நமக்கு என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். 0 into d theta. ஜஸ்ட் வந்து x replaced by thetaன்னு போடுறோம், வேறு எதுவும் கிடையாதுங்க. ஓகே, அப்போ ஃபைனலாக 1 by 2 times f of x plus t plus f of x minus t. ஸோ நம்மளுக்கு u of x, t. ஓகே, அவங்க என்ன கேட்குறாங்க பாருங்கள், u of 1 by 2, 5 by 4ஓட வேல்யூன்றதை கேட்குறாங்க. ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்கள். x equal to 1 by 2 ஆகும், t equal to 5 by 4 அப்ளை பண்ண போகிறீங்க. அப்போ 1 by 2 times f of 1 by 2 plus 5 by 4 plus f of 1 by 2 minus 5 by 4, கரெக்டுங்களா? அப்போ இதுல கிடைக்கும் 1 by 2 times f of இங்கே என்ன கிடைக்கும் பாருங்கள்,
4 plus 10 divided by 8 plus f of 4 minus 10 divided by 8. கரெக்ட்டுங்களா? அப்போ 1/2 டைம்ஸ் இது என்ன கிடைக்கும்? f of 7/4 கிடைக்கும். இது plus f of minus 3/4 கிடைக்கும். ஃபைனல் சிம்பிளிஃபிகேஷன். கரெக்ட்டுங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? f of 7/4 வேல்யூன்றது தெரியணும். f of minus 3/4 வேல்யூன்றது தெரியணும். இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும். நம்முடைய f of x என்னது? f of x equal to x into 1 minus x for all x belongs to closed interval 0, 1 and f of x equal to f of x plus 1 for all x belongs to R. கரெக்ட்டுங்களா? இதான் என்னுடைய f of x உடைய ப்ராப்பர்ட்டி. ஃபைன். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? f of நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? f of 7/4 வேல்யூன்றதை கண்டுபிடிக்கணும். பட் இது ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்டர்வல் 0,1க்குள்ள மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்கணும். கரெக்ட்டுங்களா? பட் f of 7/4 வந்து இந்த இன்டர்வலை தாண்டி போயிடும். கரெக்ட்டுங்களா? அப்போ இந்த இன்டர்வல்குள்ளே வராது. அப்போ என்ன பண்ணணும்? இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணணும். பாருங்கள், f of 7/4 இருக்கு இல்லைங்களா? இது நான் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன்? 3/4 + 1ன்னு எழுதிக்கிறேன். தப்பு கிடையாது இல்லை? ஸோ இதிலிருந்து f of x plus 1 எழுதலாம், f of xன்னு எழுதிக்கலாம். அப்போ f of 3/4. இப்போ f of 3/4 வந்து க்ளோஸ் இன்டர்வல் 0,1க்குள்ள வந்துருங்களா? இப்போ ப்ராப்பர்ட்டி படினாக்கவும் 3/4 into 1 minus 3/4. கரெக்ட்? அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3/16 கிடைக்கும். ஸோ இதான் என்னுடைய f of 7/4. கரெக்ட்? அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? f of minus 3/4 கண்டுபிடிக்கணும். ஸோ minus 3/4 பாருங்கள், ஜஸ்ட் இது வந்து இப்போ f of x இருந்தால் f of x plus 1ன்னு எழுதிக்கலாம். இப்போ இது f of xன்னு இருக்கு, ஜஸ்ட் நான் f of x plus 1ன்னு எழுதிக்கிறேன். தப்பு கிடையாது இல்லை? அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? f of 1/4ன்னு கிடைக்கும். ஸோ f of 1/4 வந்து க்ளோஸ் இன்டர்வல் 0,1க்குள்ளே வந்துடுறதால ஜஸ்ட் அப்போ என்ன கிடைக்கும்? 1/4 into 1 minus 1/4. இப்போ நமக்கு ஃபைனல் என்ன கிடைக்கும்? 1/4 into 3/4. திஸ் இஸ் நத்திங் பட் 3/16. கரெக்டுங்களா? அப்போ therefore u of 1/2, 5/4 equal to 1/2 times f of 7/4 plus f of minus 3/4. கரெக்டுங்களா? இப்போ 1/2 times f of 7/4 3/16, f of 3/4 minus 3/4 3/16. அப்போ நம்மளுக்கு ஃபைனலாக என்ன கிடைக்குது பாருங்கள்? 3/16 கிடைக்குது. இப்போ ஃபைனலாக u of 1/2, 5/4 is nothing but 3/16. ஓகே. ஸோ அப்போ ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ப்ராப்ளம் வெரி சிம்பிள். கொடுத்துருக்கிற PDA கவனிக்கணும், வித் இனிஷியல் கண்டிஷனை கன்சிடர் பண்ணிடணும். அதுக்கு ஜென்ரலாக டிஆலம்பர்ட் சொல்யூஷன் ஒன்று இருக்குது. அதுதான் இது டிஆலம்பர்ட் சொல்யூஷன் ஹோமோஜினியஸ் பார்ட்டுக்கு. ஸோ நீங்கள் இந்த ரிசல்ட்டை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரிலேட்டடாக நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன், நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். நான் ஹோமோஜினியஸுக்கு நான் ப்ராப்ளம் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஃபைன். இப்போது இந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு நீங்களே ஒரு சில ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இது போல் ப்ராப்ளம் கேட்காத ஒரு எக்ஸாம் கூட இருக்காது. கேட்டில் கேட்பாங்க, சிஎஸ்ஆர் எக்ஸாமில் கேட்பாங்க, அதே போல் பிஜிஎன் பாலிடெக்னிக் டிஆர்பிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இந்த ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.